வெளியேதான் ரெடி பண்ணி அவங்க வந்து ஏதோ ஆடியோ மூலம் மாற்றிட்டு போடுவாங்க வண்டி. அதுக்கு ரூபா வாங்கி ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கி ஏலாவா அவர் கூப்பிடுங்க. சிறுவைகுண்டம் அருகிலே ஒரு மாணவன் படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஜாதி வெறியோடு அந்த சகோதரனை வெட்ட முயற்சித்திருக்கின்றார். தம்பி பேர் வந்து தேவேந்திர ராஜா. இதுதான் அவங்க அப்பா, இது அவங்க அம்மா. எங்க 2 பேரும் ரொம்ப ஏழைன்னு சொல்லும்போது செங்கச்சுறையில அன்றைக்கு வேலை செய்து அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணுங்க ஆர்வத்துல படிக்க வச்சிருக்காங்க. கிறிஸ்தராஜா ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போகும்போது ஃப்ரெண்ட்ஸா மேலே ஏறி கீழே கொண்டு வந்து வெட்டியிருக்காங்க. வெட்ட நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என்ன காரணம்? இது ஜாதி வெறி. அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல நல்ல டீன்லாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கேர் எடுத்து அந்த பையனை எல்லோ ஹெச்ஓடிஸ்லாம் சேர்ந்து 20 டாக்டர்ஸ் சேர்ந்து அவனை காப்பாற்றிருக்காங்க. பிளட்டு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 5 பாட்டில் கொடுத்து இன்னைக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் பிளட்டு போயிட்டு தான் இருக்குன்னு சரியா வரல. ஆனால் முழு முயற்சி எடுத்து நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிறத உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப இதை பார்த்து ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ டாக்டர்ஸும் எஃபெக்ட் எடுத்து பார்க்குறாங்க. இது எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நடக்காது. அந்த மாதிரி நல்லா கவனிக்கிறாங்க. காப்பாற்றுறது இறைவன் தான். அந்த மாதிரி தான் இருக்கிறான். நான் பேசுறது தான் பேசுகிறான். சாப்பிடல லிக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பது நம்மளால முதலமைச்சர் தான் இதெல்லாம் கண்காணிக்கணும். பல திருப்பு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஜாதி வெறி அடங்கல் நாங்கள் சொல்றோம். கொலைகளோ கொடுமைகளோ நடக்குது ஜாதி ரீதியானதான். நான் பல மீடியாக்கள்ல பல திருப்பு சொல்லியிருக்கிறேன். அதே நிலை இன்னும் இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற பகுதியில் நடக்குது. இது தமிழக அமைச்சர் முதலமைச்சர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ காவல்துறை அதிகாரிகளோ இதை கண்காணித்து இது மாதிரி நிலைகள் இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டுகோள். இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் சமுதாய வெறியோட செயல்படுறத நான் கேள்விப்படுறத சொல்றேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது அரசுடைய வேலை, எங்களுடைய வேலை இல்லை. இந்த மாதிரி இழிநிலைகள் எங்கேயுமே நடக்கக்கூடாத மாணவ மத்தியில் இருக்கிற காரணம் இப்ப எல்லா கல்லூரிகளையும் மாணவர்கள் இடத்துலையும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்குது. மாணவர் மூலமாவே இப்போ விநியோகம் பண்றதெல்லாம் நீங்க சமீபத்தில் நிறைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் பிடிச்சிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதுதான் அரசு முனைப்போடு செயல்படணும். அப்பதான் அந்த மாணவர்களுக்குள்ள உள்ள ஜாதிய பிரச்சனை தீங்குங்கிறது என்னுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த மாதிரி இழிநிலைகள் நடக்கக்கூடாது என்பது அரசு தான் கண்காணிக்கணும். அரசு ஒரு டீமை ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபாலோ பண்ணி அதை நல்லபடியா அவங்க செயல்பட்டாங்கன்னா சரியா வந்துருங்கிறது. மாவட்டங்களில் ஜாதி பிரச்சனை அரசு சரியான முறையில் கையாளுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது உண்மைதானே. இது நடந்துகிட்டே தானே இருக்கு. நான் ஸ்டாப் தானே. உண்மையா இருக்குதா? அரசு கையாள முடியலன்னு தானே அர்த்தம். ஏன்னா இது ஒன்று நடக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடாதுங்கிறத பார்க்கணும்ல. அப்ப நடந்துகிட்டே இருக்குன்னா அப்ப அதனுடைய நிலை என்ன? அப்ப அரசு சரியா கண்காணிக்கிறது தானே இருக்கும். அதிகாரிகளுக்கு அதான் சொல்றேன். மதுவும் கஞ்சாவும் போதைகளும் இருக்கு வரை இதை கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப கடினம். இதுதான் உண்மையான நிலை. இது அரசு தான் முனைப்போடு செயல்பட்டு முதலமைச்சர் அவர்கள்
தீவிரமா அதை என்னன்னு கண்காணிக்கிறது இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேண்டுகோளாக நாங்கள் அரசு வைக்கிறோம். இந்த மாதிரி இழிநிலைகள் இனிமேல் எந்த கல்லூரியிலுமே எந்த மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாது என்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் முனைப்போடு செயல்படுறது காவல்துறை அதிகாரிகள் நான் வேண்டியது. அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழை குடும்பம், பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், இது அப்பா அவங்க அம்மா, இவங்க வந்து செங்கச்சூளையில தான் வேலை செய்வாங்க. இதுக்கு அரசு அவங்களுக்கு டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்கு. இதுக்கு அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அரசு நான் வேண்டியது. இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடுக்காம நீங்க உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது. காவல்துறை இப்போ நம்ம தூத்துக்குடி எஸ்பி துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது எடுக்க போய் தான் உடனடியா 3 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நடவடிக்கைக்கு நான் குறை சொல்லல. இந்த இழிநிலை இருக்கின்ற மது, அந்த மாதிரி போதை வசதிகள் இருக்கிற கல்லூரிகளே மாணவர்களே கண்காணிச்சு யார் விற்கிறா யார் கொடுக்குறாங்க கண்டுபிடிக்கிறது தான். நன்றி.